ஹலோ மை டியர் மக்களே, வெல்கம் டு நெத்துசப் சேனல். இன்னைக்கு நம்ம சூப்பரான வெஜ் மோமோஸ் ரெசிபி தான் செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மோமோஸ் ஷீட்க்கு தேவையானதை தான் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு நான் 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிறேன். இதை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சு வச்சுக்கலாம். இதை நான் நல்லாவே பிணைஞ்சிட்டேன். இப்போ இது மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். இதை நல்லாவும் மூடி வச்சிடலாம். காற்று போகாத மாதிரி மூடி வைக்கணும். நெக்ஸ்ட் நம்ம மோமோஸ்க்கு தேவையான ஸ்டஃபிங் தான் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு நான் எடுத்திருக்க வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா கேரட், முட்டைகோஸ், வெங்காயம். இது எல்லாத்தையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். கேரட் மட்டும் நான் துருவி வச்சுக்கிறேன். இது கூட இஞ்சியும் துருவி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இஞ்சியை தோல் பீல் பண்ணும்போது நீங்கள் கத்தி வச்சு பீல் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்பூனில் பீல் பண்ணுங்கள். அப்போ தான் இஞ்சி வேஸ்ட் ஆகாது. நம்மளோட கிச்சன் ஹேக்ஸ் வீடியோ பார்த்துருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கும். பார்க்காதவங்க கீழே ஃபுல் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ பாருங்கள், நான் கேரட் துருவினது எடுத்து வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி, இஞ்சி துருவினது எடுத்து வச்சுருக்கேன். 5 பல் பூண்டு, ஒரே ஒரு க்ரீன் சில்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ் நம்ம ஆல்ரெடி கட் பண்ண முட்டைகோஸ் அண்ட் வெங்காயத்தையும் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டஃபிங்க்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம். இதில் லைட்டாக ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானதும் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்ச பூண்டை போடலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம துருவி வச்ச இஞ்சியும் இதில் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கட் பண்ண வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா வணங்கட்டும். இது ஃபுல்லாக ப்ரௌன் ஆகணும்னு இல்லை, லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம கட் பண்ணி வச்ச சில்லியும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா வணங்கட்டும். இது கூட நம்ம கட் பண்ணி வச்ச காய்கறி எல்லாத்தையும் போட்டுடலாம். கேரட் அப்புறம் முட்டைகோஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா வணங்கட்டும். லாஸ்ட்டாக நம்ம இந்த கொத்தமல்லியும் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் மிளகாய்த்தூள் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் சில்லி போட்டிருக்கிறனால நான் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட அதிகம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த கடையோட டேஸ்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நான் கொஞ்சம் நல்லெண்ணெயும் ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான். நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம். அவ்வளோதான், இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ மோமோ ஷீட் தான் ரெடி பண்ண போகிறோம். மாவு பாருங்கள். இப்போ இந்த மாவை நான் ஒரே ரவுண்டாக வந்து தேய்க்க போகிறேன். இப்போ பாருங்கள், நல்லா தேய்ச்சிட்டேன். ஒரு மூடி எடுத்து இதை ரவுண்ட் ஷேப்க்கு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிறேன். மீதியான மாவை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதை திருப்பியும் நம்ம பால் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுலேயும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒவ்வொரு ஷீட்லேயும் நம்ம செஞ்சு வச்ச ஸ்டஃபிங் லைட்டாக உள்ளே வச்சுட்டு இப்போ நான் மடிக்கிற மாதிரி மடித்து ஒவ்வொன்றா வச்சுருங்க. நம்ம எல்லாமே எடுத்து வச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்தால் நம்மளோட மோமோஸ் ரெடி ஆயிரும். இதுக்கு நான் ஒரு இட்லி பாத்திரத்தை எடுத்துட்டு இந்த பிளேட்டில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து நம்மளோட அந்த மோமோஸ் வந்து ஒட்டாது. அவ்வளோதான். இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வேகட்டும். டடான், நம்மளோட மோமோஸ் ரெடி ஆயிருச்சு. சூப்பரான மோமோஸ் ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபி அண்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.